வெல்கம் டு நித்யாஸ் சேனல். இன்னைக்கு பீட்ரூட் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுவும் ஈஸியாக டேஸ்டியாக குறைஞ்ச நெய்யில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பீட்ரூட் அல்வா செய்கிறதுக்கு ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சுருக்கோம். பேன் சூடான உடனே ஒரு 3 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறோம். நெய் உருகின உடனே நம்ம முந்திரி போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். வேணும்னா உலர்ந்த திராட்சையும் போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி சேர்த்தாச்சு. இது பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா பொன்னிறம் ஆயிடுச்சு. இப்போ இதை ஒரு கப்பில் தனியாக எடுத்து வச்சிடலாம். இது நம்ம அல்வா ஃபினிஷ் ஆகிற ஸ்டேஜில் போட்டு இறக்க போகிறோம். அதனால் இப்போதைக்கு இது தனியாக வச்சிடலாம். இப்போது இதே மீதி இருக்க நெய்யில் நம்ம பீட்ரூட்டை போட போகிறோம். போட்டு நல்லா வதக்க போகிறோம். இது 1/2 kg பீட்ரூட்டு தோல் சீவிட்டு நல்லா துருவி வச்சுருக்கோம். அதை இதில் போட்டு நல்லா வதக்க போகிறோம். இப்போது நெய் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த பச்சை ஸ்மெல், பீட்ரூட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 8 மினிட்ஸ் நல்லா இதை வதக்கிக்கலாம். பாருங்கள், பீட்ரூட்டோட ஈரப்பசெல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போது நம்ம பால் சேர்க்க போகிறோம். பால் இந்த கப்பில் 1 கப் ஃபுல்லாக சேர்க்குறோம். அதாவது ஒரு 2 கிளாஸ், நார்மல் கிளாஸில் 2 கிளாஸ் சேர்க்குறோம். நம்ம பால் நிறையா சேர்த்து அதில் வேக வச்சோன்னா அந்த பீட்ரூட்டோட ஸ்மெல்லெல்லாம் போயிடும். அல்வா ரொம்ப டேஸ்டியாக வரும். அதனால் இந்த கப்பில் ஒரு ஃபுல் கப்பு சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். பால் ஊற்றிட்டு நம்ம அடிக்கடி கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். கலரி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா அந்த பால் நல்லா வத்த ஆரம்பிக்கும். அந்த பீட்ரூட்டும் அந்த பால்லே நல்லா வேகும். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சியில் வரும். இன்னும் கூட நல்லா பால் வற்றணும். பால் நல்லா வத்திடுச்சு. பாருங்கள், பீட்ரூட் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சுகர் ஆட் பண்ண போகிறோம். 1/2 kg பீட்ரூட்டுக்கு 200 கிராம் சுகர்ன்ற ரேஷியோவில் சேர்க்குறோம். வேணால் சுகர் கொஞ்சம் கம்மிப்படுத்தி சேர்த்துட்டு கூட வேணும்னா பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா பீட்ரூட்லேயும் கொஞ்சம் சுகர் இருக்கும். அதனால் அவங்கவுங்க சுகர் லெவலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நான் 200 கிராம் சேர்க்குறேன். சுகர் போட்டு கலர்னோடனே கொஞ்சம் சுகர் பாருங்கள் நல்லா உருகுது. இன்னும் ஒரு 5 to 8 மினிட்ஸ் அடிக்கடி இதை கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். இன்னும் கொஞ்சம் அல்வா கெட்டியாகிற அளவுக்கு கலரி விட்டுகிட்டே இருக்கணும். இப்போது ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறோம். சுகர் போட்டு அதை மிக்சியில் பொடிச்சு வச்சுருக்கோம். அதனால தான் அப்படி இருக்குது. பாருங்கள், அல்வா ரெடி ஆகிட்டே இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நல்லா வதங்கணும். நல்லா கலரி விட்டுட்டோம். இப்போது ஏற்கனவே வறுத்து வச்ச முந்திரி அதில் சேர்க்குறோம். சேர்த்துட்டு கூடவே 1 ஸ்பூன் நெய் இதில் சேர்க்க போகிறோம். சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விடுறோம். பாருங்கள், அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. பாருங்கள், ஈஸியாக டேஸ்டியாக சீக்கிரமாக நம்ம அல்வா செஞ்சிட்டோம். இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு பார்க்கலாம். சூப்பராக டேஸ்டியாக பீட்ரூட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த சேனலை நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய்.